நரட்டோன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க நரட்டோ பார்க்காதவங்களா இருந்தா அது நரட்டோ வந்து எப்படி பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாதவங்களா இருக்குவாங்க. சரி, நரட்டோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா ரொம்ப லேகா போயிட்டு இருக்கும். இப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு நரட்டோ வந்து எப்படி ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி ஸ்டார்ட் பண்றது அவங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க. லேகா இருக்குன்னு சொல்றாங்க, அதனால சரியா பேர் பார்க்க இன்ட்ரெஸ்ட் வந்து விட்டுட்டு போயிடறாங்க. அந்த லேக் 35க்கு அப்புறம் ஃபுல்லாவே ஃபில்லர் எபிசோட்ஸ் தான். அதை தவிர்த்தரலாம், ஃபுல்லாவே தவிர்த்தரலாம். ஆனா நீங்க நருட்டோவோட மகிமையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அது ஃபுல்லா பார்க்கணும். அந்த கடைசி சீசனை மட்டும் பாருங்க, மத்தபடி எல்லாமே ஃபில்லர் எபிசோட். 135ல இருந்து பார்த்தா அவங்க நருட்டோ ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஸ்டார்டிங் 90sல அப்புறம் பார்க்க வேணாங்கிற ஃபில்லர் எபிசோட்ஸ் அது கொஞ்சம் போர் அடிக்கும். நீங்க சொன்னீங்களா வராரு எங்க வர்ற நீங்க சொல்லிட்டு போ ப்ரோ. எங்களை இது அங்க சாஸ்கே கூப்பிட்டு 1 hour later. இருக்காருங்க, அவர் தாங்க எனக்கு பிடிச்ச கேரக்டர் சிப்புடன்ல. அது என்னால சொல்ல முடியலங்க வெளியே. யார் தடுத்தா? ஆசி தாங்க தடுக்கலாம். ரொம்ப நல்லவருங்க. பண்ணிக்கிறீங்க அரசியல் அந்த சினிமா ரெண்டு. ப்ரோ இங்கே இருங்க ப்ரோ, நீங்கள் வந்து ஃபுல் எபிசோடையும் பாருங்கள். என்ன ரீசன்னா இப்போ நிறைய பேர் ஒரு 5 எபிசோட் 6 எபிசோட் லேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. என்ன இதுக்கு போய் இவ்வளோ தூரம் எல்லாரும் இப்படி ஓவன் பேசிக்கிறாங்க. ப்ரோ இவர் கட்சி தாவல் இங்கே வந்து சவுண்ட் விடுறாரு ப்ரோ, என்ன கேட்க மாட்டீங்களா? கட்சி தாவல் இங்கே தர்மமாடா. ஐயோ தர்மமாப்பா காப்பிரைட்ஸ். சில பேர் என்னமா சொன்னாங்க, கிளாசிக்கே பார்க்காதீங்க சிப்புடன்ல இருந்து பாருங்கன்ட்டாங்க திடீர்னு. அது எப்படிங்க முடியும்? ஃபில்லர் எபிசோட்ஸ் இருக்கதான் செய்யும், அதுக்காக பார்க்காமலாம் இருக்க முடியாதுல்ல. 140க்கு வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்மா நல்லா இருக்கும். சாஸ்கே எப்படி போனோம் அந்த மாதிரி நிறைய இருக்கு, பாருங்க. சரி, இப்போ நீங்க ஏதாச்சும் கருத்து சொல்லி முடிங்க. கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை. இப்போ சொல்றதை ஏத்துக்கிறீங்களா? 135 ஓகேவா? சரி ப்ரோ, ஓகே. இல்லை உங்களுக்கு எதுவும் சொல்லிட்டு தனிப்பட்டது இருக்கா? சொல்லணும் அப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும். எல்லா விஜயம் உட்காந்து பாடாம நிறைய பேருக்கு கிடைக்கும். புரியுது. நார்மலா பாக்குறீங்களா? ஃப்ரெஷ்ஷா வரவங்களுக்கு லேக் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏங்க அதான் இப்ப பிரச்சனை. எதுக்கு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க? உங்களுக்கு லேக் ஆகுதுன்னா நீங்க எதுக்குங்க பாக்குறீங்க? சொல்ற அளவுக்குலாம் ஆகாது. ஃபர்ஸ்ட் 140. ஏங்க நருட்டோ ஃபேன்ஸ் போய் கேட்டு பாருங்க, எதுங்க லேக் ஆகுது? அவன் எங்கடா டப்பிங் இன்னும் லேக் ஆகுது அவங்களுக்கு? பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஜூனியர் எக்ஸாம் மார்க்லாம் எப்படி இருக்கும், எப்படா இது முடிஞ்சிருச்சான்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு. லேக் சொல்லலாமா? நீங்க மனசாட்சியத்துட்டு சொல்லுங்க. அந்த காப்பி அடிக்கிறது இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க. ஓகே ஓகே गाइस, அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கும். மார்க் பார்த்துருக்கீங்களா? அப்ப அதுல காப்பி காரா எப்படி அடிப்பாங்க? இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். காரா எப்படிமா காப்பி அடிப்பான்? அவன் எதை பத்தி யூஸ் பண்ணுவான்? ஜூனியர் எக்ஸாம்ல கடைசி சீன் பாத்திருக்கீங்களா? தைரியத்தோட வெளிப்பாடுங்க. அதெல்லாம் என்னங்க தைரியத்தோட? ஹலோ गाइस, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். until then bye from நன்றி வணக்கம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.